என்னுடைய அக்காவின் கவலை யாராலும் என்றைக்குமே தீர்க்க முடியாத கவலை. என் அக்காளுக்கு என்ன குறை? சொந்த தாய்மாமனுக்கு மனைவியானவள். மாமா அரசியலில் பெரிய அதிகாரி. வாசலில் எந்த நேரமும் காத்து கிடக்கும் அரசு வாகனம். கை நிறைய சம்பளம். தாய்மாமன் தான் என்றாலும் இதுவரை தவறிக்கூட ஒரு சுடுசொல் கூட சொல்லாத அன்பான கணவர். 2 பையன்கள். மூத்தவன் மனைவியுடன் வெளிநாட்டில் போக வர கிரீன் கார்டு விசா. இளையவன் பிரபல கம்பெனியில் பொறியாளர். திருமணத்திற்கு வரங்கள் வந்து கொண்டிருக்கிறார். தங்க விக்கிரமாய் வளர்ந்து நிற்கும் ஒரே மகள்தான் மகாலட்சுமி. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி, செய்ய சொன்னதை மட்டுமே செய்யும் நடமாடும் பொம்மை. அவளால் சுயமாக சிந்தித்து எதுவும் செய்ய இயலாது. அரைகுறை பேச்சு. முகத்தில் எப்போதும் மத்தாப்பாய் சிதறும் சிரிப்பாணி. இந்த உலகத்தில் யாருக்குத்தான் கவலை இல்லை? கவலைகளின் தன்மைதான் வேறுபடுமே ஒழிய கவலையே இல்லாத மனித உயிர் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் தீர்க்கக்கூடிய கவலைகளின் அவஸ்தையை விட தீர்க்கவே முடியாத கவலைகளின் வழி கரையானை போல் தினமும் அரித்து கொண்டே இருக்கும். ஏய் மகா, தண்ணியை கொண்டு வா. தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சிலையாய் சாய்ந்து கொள்வாள். அப்பா சாப்பிட்டாச்சுல, சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு போ சொன்னால் தான் செய்வாள். அப்பா ஆஃபீஸுக்கு ரெடி ஆயிட்டாரு, கார் வந்துருச்சான்னு பாரு. ஓடிப்போய் ஜன்னல் வழியே எட்டி பார்ப்பாள். வரவில்லை என்ற சொல் தெளிவில்லாமல் சிரிப்புடன் தான் வெளிவரும். சரி, அப்பாவுக்கு வாட்டர் கேன்ல தண்ணியை எடுத்து வை. வேகமாய் போய் வாட்டர் கேனை கையில் எடுப்பாள். அப்புறம் திகைத்தபடியே சிலையாய் நிற்பாள். அவள் நிற்பதற்கான காரணம் என் அக்காவுக்கு மட்டுமே தான் தெரியும். அப்போது பெற்று வளர்த்த அந்த வயிறு பற்றி எரியத்தானே செய்யும். கண்ணீர் பொத்து கொண்டு வரும். தண்ணீர் பாட்டிலில் ஐஸ் வாட்டர் நிரப்ப வேண்டுமா, இல்லை சாதாரண தண்ணீர் நிரப்ப வேண்டுமா என்று கேள்வி கேட்க தெரியாமல் மௌனமாகவே நிற்பாள். சரி, ஒவ்வொரு வேலையாக எதற்கு ஏவ வேண்டும்? மொத்தமாக சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லிவிடலாம் என்றால் அதுவும் முடியாது. ஒவ்வொன்றாய்த்தான் சொல்ல வேண்டும். பெட்ஷீட்டை மடித்து எடுத்து வை என்று சொல்லி அதை செய்து முடித்த பின் தான் தலையணையை எடுத்து வை என்று சொல்ல வேண்டும். அவளை கையாள்வதற்கே பொறுமை வேண்டும். மொத்தத்தில் அவள் ஒரு நடமாடும் அழகிய உயிருள்ள பொம்மை என்றுதான் சொல்லிவிடலாம். அதே சமயம் வேலை ஏவுகிறவர்களுக்கு அசாத்தியமான பொறுமையும் பக்குவமும் வேண்டும். கொஞ்சம் அவளை அதட்டி விட்டாலோ அல்லது கோபப்பட்டு சொல்லிவிட்டாலோ காரியம் கெட்டதுதான். காற்றில் பறந்து போகும் பஞ்சு போல் மகாலட்சுமியின் முகத்தில் சிரிப்பது என்பதே பறந்து போய்விடும். என்னுடைய அலுவல் நிமித்தமாக நான் சென்னை போகும் பொழுதெல்லாம் அக்கா வீட்டில்தான் தங்குவேன். நான் அங்கே தங்குகின்ற நாட்கள் மகாலட்சுமிக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்கும். மகாலட்சுமி, உங்க மாமன் தான் வந்துட்டான்ல, நீ அவனோட ஊருக்கு போய் இருந்துக்கோ. தம்பி, உன் மகன் இளையவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கோப்பா. 50 பவுன் நகை வச்சிருக்கேன். 5 லட்சம் ரொக்கம் தரேன், வாங்கிக்கோ. கார் வேணும்னாலும் வாங்கி தரேன். அப்பொழுது மகாலட்சுமியின் முகத்தில் வெக்கம் பிரகாசிக்கும். மாமா மௌனமாய் உட்கார்ந்திருப்பார். அப்பா மகா, எங்கூட வரியா? நம்ம ஊருக்கு போயிடலாம். நகை எல்லாத்தையும் எடுத்து மாமாவோட பெட்டியில வையே. நைட்டியை மாத்திட்டு பட்டு சிலை எடுத்துக்கப்பா. வேகமாய் எழுந்து சந்தோஷம் பொங்க பீராவை நோக்கி போவாள். உடனே அக்கா எழுந்து ஓடிப்போய் கையை பிடித்து இழுத்து வந்து அருகில் உட்கார வைப்பாள். எல்லாம் தெரியுது தம்பி, நகையை எடுத்து வையின்னு சொன்ன உடனே பீராவை திறக்க ஓடுறத பாத்தியா? மகாலட்சுமிக்கு என்னிடம் புகார் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சொல்ல இயலாததால் அவள் மனசுக்குள் தேங்கி கிடக்கும். அக்காலே அந்த விஷயங்களை விவரிப்பாள். மகா அமைதியாக கவனிப்பாள். மாமா வரட்டும்னு சொல்றேன்னு சொன்னியே, இப்ப சொல்லுடி, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பயமில்லை. எதையோ சொல்ல முயற்சித்து தோற்று போவாள். கண்கள் கலங்கிவிடும். சிரிப்பு மறைந்துவிடும். வார்த்தைகள் வருவதற்கு பதில் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தான் வரும். 4 மாசம் ஆச்சு தம்பி, அதை இன்னும் மறக்காம வச்சிருக்கிறத பாரேன். பெரிய ரோஷக்காரியா இருக்கிறாப்பா உன் மருமக. மகா, அழாதம்மா, மாமா தான் இருக்கேன்ல. அதை என்னன்னு கேட்டு உங்க அம்மாவை 4 சாத்து சாத்திடுவோம். நீ அழாத. மகா, நல்ல பிள்ளையாச்சே, கண்ணீரை தொடச்சுக்கோ சாமி. 4 மாசத்துக்கு முன் நடந்த அந்த சம்பவத்தை அக்கா சொல்ல சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் மகா. வேற ஒன்றும் இல்லை தம்பி, இளையவனை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரக வந்தாக.
அப்போ இளையவன் என்ன சொன்னான்னா, மகா நீ பெட்ரூம்குள்ளேயே இருந்துக்கோ, அவங்க போனதுக்கப்புறம் வெளியே வா, அது வரைக்கும் ரூம்லேருந்து வராத. அதுக்கு இவ நான் அப்படித்தான் வருவேன், ரூமுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சா. உடனே ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டான். பொண்ணு வீட்டுக்காரங்க போனப்போ கதவை திறந்து பார்த்தா 2 கண்ணும் கோபப்பழமாக சிவந்து போய் முகமெல்லாம் வீங்கி அழுது அழுது யாரோ மாதிரி ஆயிட்டா தம்பி. 2 நாள் சாப்பிடவே இல்லை. அவளை சாப்பிட வைக்கவே பெரும்பாடா போச்சு. உங்ககிட்ட சொல்லுவோம்னு ஓயாம சொன்னான். இன்னும் இளையவனோட பேசவே இல்லை. அக்கா, என்னதான் இருந்தாலும் இது பாவம் இல்லையாக்கா? பெரிய பாவம்தான் தம்பி. நான் என்ன பண்ண? பையன்களை மீறி நானும் மாமாவும் எந்த முடிவும் எடுக்க முடியல. பெத்த பிள்ளைய, அதுவும் ஆசையா இருக்கிற ஒத்த பொம்பளை பிள்ளைய தனி ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு நடுவீட்டில் உட்காந்து சம்மந்தம் பேசுனீங்களாகும். பலமாக கத்தி கதவை தட்டி கூப்பாடு போட்டு அழுதுருந்தா அப்போ என்ன செய்வீக? பெத்த பிள்ளைய கழுத்து திருகி கொன்றுவீங்களா? தம்பி, சம்மந்தம் பேச வந்தவங்க போகிற வரைக்கும் ஒரு மூச்சு கூட வெளியில் விடலை. அப்படியே தூங்குனது மாதிரியே கிடந்து மனசுக்குள்ளேயே அழுதுருக்கிறா. அவங்க புறப்பட்டு போனது தான். அடுத்த நிமிஷமே அழுகைய பார்த்தா வீடு முழுக்க கேட்குது. கதறி கதறி அழுகிறா. யாரையும் கிட்டத்தில் வர்றதே விடலை. பெரிய ரோஷக்காரியா இருக்கிறா. அவங்க இருக்கும்போது கத்தி இருந்தா எங்கள் மானமே போயிருக்கும். நமக்கு தான் தம்பி அறிவில்லை, அவளுக்கெல்லாம் அறிவு ரொம்ப அதிகம் தம்பி. வந்த வேலைகள் முடித்து நான் ஊருக்கு புறப்படும் பொழுது மகாலட்சுமி ரொம்பவும் சோகமாக இருப்பாள். ஒவ்வொரு முறையும் அவளிடமிருந்து விடை பெறும் முன் ஒரு பெரிய நாடகமே நடித்து காட்ட வேண்டியதாய் இருக்கும். மகா, மாமாவுக்கு டாட்டா சொல்லு. இன்னொரு தரம் ரூமுக்குள்ளே போட்டு பூட்டினா உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணு. உங்கள் அம்மாவையும் அண்ணனையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரூம்குள்ளே போட்டு பூட்டிடலாம். அப்பொழுது சந்தோஷம் பொங்க டாட்டா சொன்னாள். அக்கா முகத்தில் உருளும் கண்ணீரை துடைப்பாள். மாமா மௌனமாய் பெருமூச்சு விட்டபடி நின்றார். மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ சென்னை செல்லும் பொழுதெல்லாம் அக்கா வீட்டில் தங்குவதோடு அக்காளின் போக்கில் சில மாற்றங்களையும் நான் கவனிக்க தவறவில்லை. அக்காள் இப்பொழுது பக்தி பலமாய் மாறிக்கொண்டிருந்தாள். பூஜை அறையில் சாமிகளின் எண்ணிக்கையும் பூஜை பொருட்களின் எண்ணிக்கையும் சொல்வதென்றால் ஒரு கோயிலையே வீட்டுக்குள் உருவாக்கி கொண்டு இருந்தாள். காரணம் கேட்டபொழுது சற்று அதிர்ச்சியாகவே இருந்தது. பல மணி நேரம் பூஜையில் செலவிடத் தொடங்கினாள். நிறைய விரதங்களை அனுஷ்டித்தாள். ஒரு நாள் நானும் மாமாவும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மாமா சாவகாசமாக சிகரெட் புகையை உள்ளிடித்து புகையை பரவ விட்டு கொண்டிருந்தார். என்னை ரொம்ப நாளாக அரித்து கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டேன். மாமா, அக்கா இவ்வளவு பக்திமானா மாறிட்டாலே, கொஞ்சம் விட்டா சன்னியாசியா மாறினாலும் மாறிடுவா போலிருக்கே. அப்படி என்னதான் வரம் சாமி கிட்ட கேட்குறாளாம்? உங்ககிட்ட உங்கள் அக்கா என்ன வரம் கேட்குறாங்கிறது சொல்லவே இல்லையா என்றார் மாமா. இல்லை மாமா, என்னிடம் எதையும் சொல்லலையே மாமா என்றேன். நான் சொல்லியிருப்பான்னு நினச்சேனே. அவ சொல்ல வேணாம், இப்போ நீங்கள் சொல்லுங்க. அப்படி என்ன வரம் கேட்டுக்கொண்டிருக்கிறா? ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் சிகரெட் புகையை வெளியேற்றபடியே சொன்னார். நானும் உங்கள் அக்காவும் சாகிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி செத்துறணும். இதுதான் உங்கள் அக்கா கேட்குற வரம். என்னால் பதில் பேசவே இயலவில்லை. மாமா புகையை இழுத்து கொண்டிருந்தார். அக்காள் மெதுவாக வந்து எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தாள். சூழலின் இறுக்கத்தை உணர்ந்து கொண்டாள். ஏன் 2 பேரும் இப்படி இறுகி போய் உட்கார்ந்திருக்கீங்க? என்ன விஷயம் என்று அக்கா கேட்கவும் நான் விஷயத்தை கேட்டேன். ஏன் கடவுளிடம் இப்படி ஒரு வரத்தை கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன தம்பி சொல்லுப்பா என்றார். நீ என்ன வர கேட்குறங்கிறத நான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன் என்றார் மாமா. அப்படியே அப்செட் ஆகி போயிட்டாள். அக்கா ரொம்பவும் நிதானமாக பேசினாள். அழுகையை அடக்கி அடக்கியே பக்குவப்பட்டு விட்டாள் போலும். கண்ணீர் சிந்தாமல் பேசினாள். இங்கே கேளு, நானும் உங்கள் மாமாவும் இருக்கிற வரைக்குத்தான் மகாலட்சுமியை கவனிச்சுக்கிற முடியும். வேற யாராலையும் ஒரு நாளைக்கு கூட அவளை வச்சுக்கிற முடியாது. பையன்க 2 பேரும் அவள் உயிரோட இருக்கிறதையே கேவலம்னு நினைக்கிறாங்க. இல்லைனா ரூமுக்குள்ளே போட்டு பூட்டுவானா அவன்? அதனால் நாங்கள் இல்லாமல் போயிட்டா அவள் இருந்தா ரொம்ப சீரழிஞ்சு போயிடுவா. உன்னாலையும் பராமரிக்க முடியாது. நகை நட்டு பணம் இருந்து என்ன செய்யறது? பச்சை பிள்ளைய போல வச்சு காப்பாற்றணும். அந்த மாதிரி மனசு இப்போ உள்ள யாருக்கிட்டையுமே இல்லை. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே அவள் கூட இருக்கிறது கேவலம்னு நினைக்கும் பொழுது அவங்களோட பொண்டாட்டிமாரு எப்படி அவளுக்கு பச்சை தண்ணி கொடுப்பாங்க? அதனால் நானும் உங்கள் மாமாவும் சாகிறதுக்கு முன்னாடி அவள் செத்துட்டா நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக கண்ணை மூடிடுவோம்.
அவளும் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாங்கிற நிம்மதியாச்சு எங்களுக்கு கிடைக்கும். நான் மனசை தேற்றிக்கொண்டேன். அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு ஊர் வந்து சேர்ந்தேன். அக்கா கேட்ட விசித்திரமான வரம் பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் இருதயத்தை யாரோ கசக்கி முறுக்குவது போல் இருக்கும். கடவுளே, அக்கால் கேட்கும் வரத்தை தயவு செய்து கொடுத்து விடாதே. அடிமனசில் எண்ணங்கள் குமிழிடும். சரியாக ஒரே மாதம்தான் மகாலட்சுமி விபத்து நடந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக செய்தி எனக்கு கிடைத்த பொழுது நம்பவே முடியவில்லை. நான் சென்னை போய் சேர்ந்த பொழுது அக்கால் சாமி தனக்கு வரம் கொடுத்த கதையை அழுகினோடே சொன்னாள். தம்பி, நானும் மகாவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த இடம் இருட்டா இருந்துச்சு. கத்திய உருவன மேனிக்கு எங்க முன்னால திருடன் நகையை கலட்ட முடியாதுன்னு நான் மல்லு கட்டிட்டு இருந்தேன். மகா பதறிப்போய் தள்ளி நின்னான். ஒரு கையால என்னோட தோலை பிடிச்சிக்கிட்டு கத்தியால என்னுடைய வகுத்துல குத்துனான். சடக்குன்னு என்னைய மகா கட்டி பிடிச்சிக்கிட்டா. கத்தி அவளோட வயிற்றுலையோ ஆழமா பாஞ்சிருச்சு. திருடன் கத்தியை விட்டுட்டு எங்களை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அந்த அதிர்ச்சியில் மகாவின் சுயநினைவு பாதிக்கப்பட்டு விட்டதாக டாக்டர்கள் சொல்லவும் அக்காலின் அழுகை அடங்கவே வெகு நேரமாகிவிட்டது. மகாவின் படைத்ததன் மூலம் படைப்பின் அர்த்தத்தை நான் உணர்ந்து கொண்டேன். அவளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மருத்துவமனையிலிருந்து அவளை நேரே என்னுடன் கிராமத்துக்கு அழைத்து வந்து விட்டேன். இந்த மாறுதல் அவளுக்கும் சின்ன மாற்றத்தை கொடுத்தது. விரைவில் அவள் முழுவதுமாக நலன் பெற கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். தாய்மாமன் ஸ்தானத்திலிருந்து மகாவை என் மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் மகிழ்ச்சிதான். ஆனால் சிறுவயதிலிருந்தே நான் தூக்கி வளர்த்ததால் அவளை மகளாக வளர்த்துவதில் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காது. உலகில் நிறைய குழந்தைகள் ஸ்பெஷல் சைல்டாகத்தான் பிறக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கடவுளின் குழந்தைகள் தாம். நாம் அவர்களை குறை சொல்வதில் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. மாறாக அவர்களை பத்திரமாக பாதுகாத்து வளர்த்துவதில் நமக்கு கிடைக்கும் சந்தோஷமே தனிதான். நிறைய பேருக்கு குழந்தை வரம் என்பது எளிதில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் கிடைப்பவர்கள் பல பேர் அதை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை பத்திரமாக வளர்த்து பாதுகாப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க.